எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் இந்து, வயசு 36 ஆகுது. எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நீங்கள் திறமையாகவும் செயல் புத்தி உள்ள குடும்பத்தை சரியாக வழிநடத்தி கொண்டு போகிற திறமையான பெண் வந்தாமல் தேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வரை உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தா முதலியான்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தா சிம்மம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் சொல்கிறாங்க. இப்போ இங்கே 2ஆம் திருமணம் பார்த்துட்டு வராங்களா? உங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ சொந்தமாக ஒரு ஹேண்ட்மேட் டெஸ்ட் கம்பெனி நடத்திட்டு வராங்களா? அதாவது தமிழில் கைவினைப் பொருட்கள் செஞ்சு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? பிஸ்னஸ் நல்லா போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததால் கூகுள், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு பயன்படுத்தி இவங்க ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இவங்க ரொம்ப திறமையான பொண்ணு அப்படின்னு. இவங்க ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி இப்போ எங்கிட்ட 15 பேர் வேலை பார்க்குறாங்களா. எங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா. ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் இருக்காங்களா. அவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு பையன் தான் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் நல்லா செய்ய தெரிஞ்ச இவங்களுக்கு வாழ்க்கை துணை சரியாக ஆமலாம் ஃபீல் பண்ணாங்க. இவங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒத்து போன சொல்கிறாங்க. அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதால அவரை விட இவங்க அதிகமாக சம்பாதிக்கிறது தான் பிடிக்கலன்னு சொன்னாங்க. அதனால் இதை ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காங்கம்மா. அதனால தான் ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சு டிவர்ஸ் வாங்கி வந்துட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக ஆந்திரம் இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு இருக்காங்களா. அப்புறம் பல பேர் இவங்ககிட்ட 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணாங்களாம்மா. ஆனால் இவங்க எதிர்பார்க்குறது அவங்க ஒத்துக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை சொல்கிறாங்கம்மா. இவங்ககிட்ட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு நம்ம மூலமாக மேரேஜ் நடந்திருக்கு. அவங்க ரெஃபர் பண்ணி தான் கூட வந்திருக்காங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்க கூடவே இருக்க விருப்பப்படுறாங்கம்மா. இவங்க சரௌண்டிங்கில் அப்படி யாரும் ஒத்துக்கலாம் சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் இல்லாத குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற ஒருத்தர் தான் கணவரை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் துணை இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா. உங்களால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.